ஹாய். ஒரு காலத்தில் மக்களை மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். மக்களும் சமூகமாக பிரிந்து தங்களுடைய குலத்தொழில்களை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். தங்களுடைய குலத்தொழில்களை தங்கள் சந்ததிக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பிரிஞ்சு வாழ்ந்த சமூகத்தை ஒரு சில புரட்சியாளர்கள் இது மனித குலத்துக்கு ஆபத்தான விடயம் என்று செயல்பட துவங்கிச்சினோம். அப்போ எப்படி மாற்றங்களை கொண்டு வந்துச்சினோம் என்று சொன்னால், எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்யலாம். எந்த ஒரு குடிமகனும் அந்த தேசத்திலே ஆட்சி விடத்தை அமைக்கலாம். யாரும் எந்த விடத்தையும் கற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் மாற்றங்களை கொண்டு வந்துச்சினோம். இது ஒரு ஆகச்சிறந்த புரட்சி நாங்கள் வரலாறுகளில் பார்க்குறோம். இதுக்கு பின்னால் கனிம வளங்களை பாதுகாக்கிறது என்ற ஒரு சிறந்த வடிவம் இருந்திருக்கு. இதனால் எல்லோருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்ததால் உலகளவிலேயே கல்வி முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புரட்சிகளுக்கு பிறகு பல நாடுகள் தங்களுடைய நாடுகளில் இருந்த பிரிவினைவாதங்களை குறைச்சி அடிப்படை வசதிகள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி அரசியல் கொள்கைகளை தத்துவங்களை கொண்டு நாடுகளை முன்னோக்கி கொண்டு போயிட்டோம். ஆனாலும் ஆசிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்குது. அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மக்கள் இருக்கணும். ஒரு அரசியல் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தயாரிக்கப்படும். அப்படி தயார் செய்யப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை தான் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்குது. இந்த தேர்தல் அறிக்கையை எந்த தேசங்களும் கொண்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அவர்களுடைய அனுமதியை பெற்று. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை இன்று வாழ்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பும் உணவும் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. எதிர்கால சந்ததிக்கு கனிம வளங்களை பாதுகாக்கிற மாதிரியும் இருக்குது. சிறந்த தேர்தல் அறிக்கை. மக்கள் நீங்கள் நல்லா சிந்தியுங்கோ, உங்களோட சந்ததியை பற்றி சிந்தியுங்கோ, வாக்கு போடுங்கோ. உங்கள்கிட்ட கேட்க முடியும், கட்டாயப்படுத்த முடியாது. ஆசிய நாடுகளில் வாக்கு போகாதவர்கள் எண்ணிக்கை அதிகம் என்று சர்வே சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாது. ஓட்டு போட போங்க, சிந்தியுங்க, எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து வாக்கு போடுங்க. பாய்.